இப்போ குடிமராமத்து பணி என்று சட்டமன்ற தொகுதி நிதியிலிருந்து 7 லட்சம் மதிப்பீட்டில் குடிமராமத்து பணி கம்மாயில் ஆழப்படுத்தி கம்மா கரையை பலப்படுத்தணும். 14 லட்சம் மதிப்பீட்டில் ரேஷன் கடை இல்லாம இருந்துச்சு, கட்டடம் இல்லாம இருந்துச்சு. இந்த ஊருக்கு உங்களுக்காக என்று சொல்லி இந்த சிறப்பாக பணியாற்றி வருகின்ற முருகலட்சுமி ஊராட்சி மன்றத்தில் முருகன், பார்வதி, ராஜலட்சுமி, ஸ்ரீபுஷ்பம், கலைச்செல்வி, தங்கராஜ், சின்னசாமி, வேலுச்சாமி இந்த நிகழ்ச்சிக்கு நீங்க எப்பவுமே என்னை பார்க்கலாம், எளிதாக பார்க்கலாம். ஜாதி மதத்திற்கு அப்பாற்பட்டு சட்டமன்ற தொகுதி மக்கள் என்ற தாலிக்கு தங்கம் திட்டம் கொண்டு வந்தோம், நிப்பாட்டாங்க. பசுமை வீடு கொண்டு வந்தோம், அதை நிறுத்திட்டாங்க. அம்மா இருசக்கர வாகன பெண்களுக்கு கொடுத்தோம், அதை நிப்பாட்டாங்க. மாணவர்களுக்கு லேப்டாப் 10 வருஷம் கொடுத்தோம், அதை நிறுத்திட்டாங்க. தேர்தல் வந்து கடைசி நேரத்தில் அறிவிச்சாங்க. சைக்கிள் கொடுத்தோம், அதை நிப்பாட்டாங்க. பிறகு பசுமை வீடு கொண்டு வந்தோம், அதை நிறுத்திட்டாங்க. விலை இல்லாமல் வெள்ளாடுகள் கடை பசு கொடுத்தோம், அதை நிறுத்திட்டாங்க. ஆக இந்த ஆட்சி வந்தப்பறம் இத்தனை திட்டத்தை நிப்பாட்டி தான் பேர்வாதி பேருக்கு 1000 கொடுக்கணும் பெருமை பேசுறாங்க. நாங்க வந்தா 2000 ரூபாய் தருவோம்னு இன்னைக்கு தேர்தல் அறிக்கைன்னு சொல்லியிருப்போம். அனைத்து குடும்ப அட்டைக்கும் எப்படி அம்மா அனைத்து குடும்ப அட்டைக்கும் விலை இல்லாமல் அரிசி கொடுத்தாங்களோ அதே போல அனைத்து குடும்ப அட்டைக்கும் 1ஆம் தேதி உங்களுக்கு 2000 ரூபாய் ஆகும். அதுபோல இந்த 5 வருஷத்துல விலைவாசி எல்லாம் கூடி போயிடுச்சு. அதுக்காக ஆட்சிக்கு வந்த உடனே 100 நாளைக்குள்ள அனைத்து குடும்ப அட்டை உள்ள மகளிருக்கு அவங்க அக்கௌண்ட்ல 10,000 ரூபாய் தரப்படும். நிச்சயமா தேர்தல் அறிக்கையில் கடந்த காலத்தில் சொன்னதெல்லாம் செஞ்ச மாதிரி இப்ப செய்வோம். அது மட்டும் இல்ல, 100 நாள் விலை 150 நாள் ஆக்கும். அம்மா எப்படி விலை இல்லாமல் மிக்சி வேன் கிரைண்டர் கொடுத்தாங்களோ அதே போல அனைத்து குடும்ப அட்டை உள்ள பெண்களுக்கும் ஒரு பிரிட்ஜ், அவங்களோட உபயோகத்துக்கு ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு பிரிட்ஜ் வழங்கப்படும் இந்த தேர்தல் அறிக்கையில. அது மட்டும் இல்ல, ரேஷன் கடையில இன்னைக்கு அம்மா ஆரம்பிச்சு வச்சு 20 கிலோ அரிசி போரே கொடுக்கப்பட்டு இருக்கு. இப்ப நாங்க வந்த உடனே அனைத்து ரேஷன் கடையிலையும் 1 கிலோ பருப்பும் 1 லிட்டர் சமையல் எண்ணெயும் அனைத்து ரேஷன் கார்டுக்கும் அனைத்து ரேஷன் கடையிலையும் மக்களுக்கு வழங்கப்படும். விவசாய கடன் தள்ளுபடி பண்ணப்படும் என்ற திட்டங்கள்லாம் வருவதற்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் இரட்டை சின்னம் என்பதை சொல்லி இப்ப நம்ம போடுற ஓட்டு யார் ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதை தீர்மானிக்கின்ற ஓட்டு, யார் ஆட்சிக்கு வரக்கூடாது, யாரை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்பதை தீர்மானிக்கின்ற ஓட்டு. இந்த ஆட்சி வீட்டுக்கு போனாதான் விடுவி வளரும். ஏன்னா இந்த ஆட்சியில் 5 வருஷமா தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றல. விலைவாசி விண்ணை முட்டி போச்சு. விவசாயிகளுக்கு நன்மை இல்லை, தொழிலாளர்களுக்கு நன்மை இல்லை. 100 நாள் வேலையை 150 நாள் ஆக்குன்னு சொல்லி ஏமாத்தி ஓட்டு 150 நாள் ஆக்குன்னு சொல்லி ஏமாத்திட்டு நான் சட்டமன்றத்தில் உங்களுக்காக முதலமைச்சரை பார்த்து நேருக்கு நேரம் முதலமைச்சர் அவர்களை நீங்கள் தேர்தல் வாக்குறுதி கொடுத்து 12வது தேர்தல் வாக்குறுதி 100 நாள் வேலையை 150 நாள் ஆக்குன்னு சொல்லி ஏமாத்தி இப்படியே பேசிச்சு. இதை விட என்ன பேச ஒரு முதலமைச்சர்கிட்ட அது குறையாது வரணும்ல.